வர்ஷினி போன் பண்ணிருந்தா, அதான் அங்கிருந்து பேச வேண்டாம்னு சொல்லி தள்ளி வந்துட்டேன். சரி, என்ன சொன்னாரு சித்தி? ஜாதகம் பார்த்தாச்சா? என்ன சித்தி ஒரு மாதிரியா இருக்கீங்க? பொருத்தம் இல்லன்னு சொல்லிட்டாங்களா? இல்ல இசை, உனக்கும் அந்த சின்ன பையனுக்கும் ஜாதகம் அம்சமா பொருந்து இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாரு. என்ன இசை, உனக்கும் சந்தோஷம் தானே? எப்படியோ உன்னை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்ப நிறைவேறிடுச்சு. அது போதும் எனக்கு. இல்ல சித்தி, இது சரியா வராது. இங்க பாரு இசை, ஏன் சரியா வராது? அதான் ஜாதக பொருத்தம் நல்லா இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டாருல, அப்புறம் யோசிக்கிறதுல என்னமா இருக்கு? அது இங்க பாரு இசை, உன்னை வச்சுக்கிட்டு அவளுக்கு கல்யாணம் பண்ணா அப்புறம் ஊர்ல இருக்கிறவங்க என்ன தப்பா பேச மாட்டாங்களா? உன் தங்கச்சியோட வாழ்க்கை நீ எடுக்கிற முடிவுலதான் இருக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு பதில் சொல்லு. உனக்கே தெரியும், மாப்பிள்ள ரொம்ப பெரிய இடம். இதை விட ஒரு நல்ல இடம் உனக்கு அமையாது. அது இதுன்னு சொல்லி தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லிடாத. என்ன இசை யோசிக்கிற? இங்க பாரு, உன் தங்கச்சி சந்தோஷமா இருக்கிறது உன்னோட வாழ்க்கையில தான் இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்குல்ல, நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்க. நீ கண்டிப்பா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். சித்தி, நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேனே வைங்க, ஆனா அதுக்கு அவர் ஒத்துக்கணும்ல. அவர்கிட்ட என் தங்கச்சி தான் பொண்ணுன்னு நான் சொல்லிட்டேன். இப்ப போய் நான் தான் பொண்ணுன்னு சொன்னா அவருக்கு ஓகேவான்னு கேட்கணும்ல. அத பத்தி நீ ஏன் கவலைப்படுற இசை? நீ சம்மதம் மட்டும் சொல்ல, அது போதும் எனக்கு. இங்க பாரு, அந்த பையனை ஒத்துக்க வைக்கிற வேலைய அவங்க அம்மா பாத்துப்பாங்க. அதான் ஜாதகம் அம்சமா பொருந்தி இருக்குல்ல, அப்புறம் என்ன இசை? சித்தி, என்னோட குறைய பத்தி அவர்கிட்ட சொல்லணும்ல. என்னது? ஆமா சித்தி, எனக்கு காது கேட்காதுங்கிற உண்மைய அவர்கிட்ட சொல்லணும்ல. அம்மா தாயே, அந்த காரியத்தை மட்டும் செஞ்சிடாத. உண்மைய சொல்றேங்கிற பேர்ல உன் தங்கச்சி வாழ்க்கைய வீணாக்கிடாத. இங்க பாரு, உனக்கு காது கேட்காது, நீ செவிடுங்கிற விஷயம் அந்த வீட்டுல யாருக்குமே தெரியக்கூடாது. பொய் சொல்றது தப்பில்லையா சித்தி? யாரு பொய் சொல்றா? இங்க பாரு, நம்ம பொய் சொல்லல, உண்மைய மறைக்கிறோம், அவ்வளவுதான். பொய் சொல்றது வேற, உண்மைய மறைக்கிறது வேற. இல்ல, ரெண்டும் ஒண்ணுதான் சித்தி. இங்க பாரு இசை, நீ காது கேட்காதுங்கிற விஷயத்த சொன்னீனா அடுத்த நிமிஷமே இந்த கல்யாணம் நின்னுடும். உன் தங்கச்சி ஆசைப்பட்ட மாப்பிள்ள அவளுக்கு கிடைக்க மாட்டான். அவ வாழ்க்கை வீணா போயிடும். நானும் பாத்துட்டே இருக்கேன். உன் மைண்ட்ல ஏதோ ஓடிட்டே இருக்கு. நீ டென்ஷனாவே இருக்க. என்ன விஷயம்? எல்லாம் அந்த ஜாதக விஷயம் தான் மங்கா. நான் எல்லா பொருத்தமும் பிரமாதமா இருக்குன்னு சொல்லி வச்சிருக்கேன். இப்ப அந்த அம்மா போய் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை காட்டினா உண்மை தெரிஞ்சிடும். ஜாதக பொருத்தம் இல்லன்னு ஜோசியர் சொன்னார்னா அப்புறம் இந்த கல்யாணம் நின்னுடும். என் பொண்ணு ஒரு பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற என்னோட ஆசையில மண்ணு விழுந்துரும். அத நினைச்சா ரொம்ப டென்ஷனா இருக்கு மங்கா. எவ்வளவோ ஆசைப்பட்டேன். ருக்கு, நான் ஒரு சூப்பரான யோசனை சொல்றேன். அத கேட்டீங்கன்னா எல்லாம் கரெக்டா நடக்கும். வர்ஷினி அந்த வீட்டுக்கு மருமகளா போயிடுவா. என்ன சொல்ற? என்ன மங்கா, என்ன ஐடியா? அத்தனை பொருத்தமும் சரியா இருக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ஜாதகத்தை நாம ரெடி பண்ணுவோம். எப்படி? டூப்ளிகேட் ஜாதகம். நாம ரெடி பண்ண டூப்ளிகேட் ஜாதகத்தை எடுத்துட்டு போய் இப்ப கொடுத்திருக்கிற ஜாதகத்தை எடுத்துட்டு இத நாம அங்க வச்சுட்டா போதும். ஜோசியர் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு பொருத்தமும் அமோகமா இருக்குன்னு சொல்லிடுவாரு. கல்யாணமும் அமர்க்களமா நடந்துடும். ஓகேவா? என்ன சொல்ற மங்கா? டூப்ளிகேட் ஜாதகமா? நம்மளால அதை ரெடி பண்ண முடியுமா? ருக்கு, அது என்ன பெரிய வித்தையா? ஒரு நோட்ல கட்டத்தை மாத்தி எழுதுற வேலைதான். அதெல்லாம் செஞ்சிடலாம். பக்காவா செஞ்சு தர ஆள் இருக்கு. கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா விஷயம் வெளியில தெரிஞ்சதுன்னா நம்ம மாட்டிக்குவோமே. அதெல்லாம் தெரியாது. அப்படியே உண்மை தெரிய வந்தாலும் இசை வாழ்க்கை தானே போகும். உன் பொண்ணு நல்லா தானே இருப்பா. இவன் எப்படி பண்ணா உனக்கு என்ன? வர்ஷினி பணக்கார வீட்டுல ராணி மாதிரி வாழணும். அதுதானே நமக்கு வேணும். ஆமா ஆமா. ருக்கு, வர்ஷினி கழுத்துல தாலி ஏறினா போதும், நாம ஸ்ட்ராங் ஆயிடுவோம். ஒருவேளை பிரச்சனை வந்தாலும் இசைக்கு தானே வரும், வர்ஷினிக்கு வராது.
யோசிக்காத ருக்கு. உன் மக ராணி மாதிரி வாழணுங்கிறது உன்னோட கனவு. இப்ப எல்லாமே கூடி வந்திருக்கு. இத நம்ம மிஸ் பண்ண கூடாது. நீ சொல்றது சரிதான் மங்கா. என் பொண்ணு பெரிய கோடீஸ்வரியா வாழணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். ஓம் நம சிவாய. சரிம்மா, 2 உயிருக்காக நான் ஜாதகத்தை மாத்தி எழுதி தரேன். என்னோட தொழிலுக்கு நான் செய்யற துரோகம் இது. இதை ஏன் நான் செய்யறேன்னா, ஒருத்தவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான். ரொம்ப நன்றி ஜோசியரே. நீங்க சாமி மாதிரி. நம சிவாய. பத்துக்கு 10 பொருத்தம் சாமி. கொஞ்சம் பார்த்து நல்லா எழுதுங்க. 2 உசுறு உங்க கையில தான் இருக்கு. இது நீங்க கொடுத்த ஒரிஜினல் ஜாதகம். இது இப்போ நான் மாத்தி எழுதினல்ல அந்த ஜாதகம். இது பையனோட ஜாதகம். ரொம்ப நன்றி ஜோசியரே.